என் இனிய உறவுகள் எல்லாருக்கும் வணக்கம். சொந்தமாக வீடு கட்டி ஆசைப்படுபவர்கள் இந்த வருடம் வருகின்ற வைகுண்ட ஏகாதசி அன்று துளசி செடி அருகில் இந்த தீபத்தை ஏற்றி வழிபட்டால் போதும். பெருமாளுக்குரிய மிகவும் விசேஷமான விரத நாட்களில் ஒன்றாக திகழ்வதுதான் மார்கழி மாதத்தில் வரக்கூடிய வளர்பிறை ஏகாதசியான வைகுண்ட ஏகாதசி இந்த வருட ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்று வருகிறது. வெள்ளிக்கிழமை என்பது மகாலட்சுமிக்குரிய கிழமை. அந்த கிழமையில் வைகுண்ட ஏகாதசி வருவது என்பது அதீத பலனை தரும். அன்றைய தினம் விரதம் இருந்து வழிபாடு செய்வதன் மூலம் மகாவிஷ்ணுவின் அருளோட மகாலட்சுமியின் அருளையும் பெற முடியும். அப்படிப்பட்ட நாளில் சொந்த வீடு அமைவதற்கு செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். வைகுண்ட ஏகாதசி அன்று விரதம் இருந்து வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்பு வாய்ந்த ஒன்றாக திகழ்கிறது. பலரும் அன்றைய நாளில் விரதம் இருந்து இரவு முழுவதும் கண் விழித்து பல வகையான வழிமுறைகளில் விரதத்தை நிறைவு செய்பவர்கள் இன்னும் சிலரோ அருகில் இருக்கக்கூடிய பெருமானின் ஆலயத்திற்கு சென்று சொர்க்கவாசல் திறப்பதை பார்த்துவிட்டு வருவார்கள். இப்படி பலரும் பல விதங்களில் வைகுண்ட ஏகாதசியை பின்பற்றுபவர்கள். அன்றைய தினத்தில் சொந்த வீடு அமைய வேண்டும் என்று நினைப்பவர்கள் செய்ய வேண்டிய வழிபாட்டை பற்றி தான் இப்பொழுது நம்ம பார்ப்போம். இந்த வழிபாட்டை துளசி மாடத்திற்கு அருகில் தான் செய்ய வேண்டும். வீட்டில் இருக்கக்கூடிய துளசி செடியை சுற்றி சுத்தம் செய்து கொள்ளுங்கள். மாலை நேரத்தில் தான் இந்த வழிபாட்டை செய்ய வேண்டும். துளசி மாடத்திற்கு முன்பாக ஒரு சிறிய மணப்பலகையை வைத்து அதற்கு மேல் பெருமாளின் பாதத்தை அரிசி மாவினால் வரைய வேண்டும். பிறகு பெருமாளின் பாதத்திற்கு சந்தனம் குங்குமம் வைத்து கொள்ளுங்கள். அரிசி மாவால் நம்ம விளக்கு போடணும். அரிசி மாவு 2 விளக்குகளையும் வைத்து தீபம் ஏற்ற வேண்டும். பிறகு கற்பூர தீப ஆராதனை காட்டி சொந்த வீடு அமைய வேண்டும் என்ற வேண்டுதலை முன்வைக்க வேண்டும். இப்படி தொடர்ச்சியாக வைகுண்ட ஏகாதசியான வெள்ளிக்கிழமை அன்றிலிருந்து தொடங்கி 16 வாரங்கள் வெள்ளிக்கிழமை தோறும் இந்த முறையில் தீபமேற்றி வழிபாடு செய்தோம் என்றால் கண்டிப்பான முறையில் பெருமாளின் அருளால் சொந்த வீடு அமையும். தீபம் எரிந்து முடித்த பிறகு அன்றைய நாள் முழுவதும் அது அப்படியே இருக்கட்டும். மறுநாள் அதாவது சனிக்கிழமை அன்று இந்த மாவிளக்கை பசுமாட்டிற்கு தானமாக தரலாம். சொந்த வீடு வாங்க அல்லது கட்டுவதற்கு ஆசைப்படுபவர்கள், நிலம், தோட்டம், வயல் போன்றவைகள் வாங்க முயற்சி செய்பவர்கள், பிரச்சனைகளில் சிக்கி தவிப்போர் வணங்க வேண்டிய தெய்வம் பூமாதேவி. பெருமாள் பல திருப்பெயர்களில் கோவில் இருக்கும். அவருக்கு அருகில் நிச்சயம் பூதேவி, ஸ்ரீதேவி இருப்பார்கள். இவர்களின் பூதேவியை வழிபட்டாலும் பூமி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கி யோகம் வந்து சேரும். பூமிக்கே பிரச்சனை ஏற்பட்ட போது வராகமூர்த்தியாக வந்து தனது கொம்பினால் தோண்டி எடுத்த தனது மூக்கின் மேல் தாங்கியவர் ஸ்ரீ ஹரி நாராயணன். இந்த வராகமூர்த்தி எழுந்தருளில் அருள்பாலிக்கும் கோவில்களுக்கு சென்று வழிபட்டால் பூமி தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். சில தலங்களில் பெருமாள் பூராக பெருமாள் என்ற பெயரில் காட்சி தருவார். அந்த கோவில்களுக்கு சென்று வணங்கினால் பூமி தொடர்பான நன்மைகள் ஏற்படும். சொர்க்கவாசல் அன்று நீங்கள் இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நிச்சயம் நல்லதே நடக்கும். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.